மருத்துவர்களின் கோரிக்கைகள் 29ஆம் தேதிக்குள் நிறைவேற்றப்படும் என்று அரசு வாக்குறுதி அளித்த நிலையில் போராட்டத்தை கைவிடுவதாக மருத்துவ சங்கங்கள் அறிவித்துள்ளன. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்தியதை கண்டித்து மருத்துவ சங்கங்கள் போராட்டம் அறிவித்திருந்தன. இந்நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவ கல்வி இயக்ககத்தில் மருத்துவ சங்கங்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அரசு மருத்துவமனைகளில் சிசிடிவி கேமரா, டேக் முறை, புறக்காவல் நிலையங்கள், தடுப்புகள், விளக்குகள் அமைத்தல் என 10 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதனை 29ஆம் தேதிக்குள் நிறைவேற்றுவதாக அரசு தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் போராட்டத்தை கைவிடுவதாக மருத்துவ சங்கத்தின் தலைவர் செந்தில் தெரிவித்தார். நம்மளுடைய டாக்டர் காயப்பட்ட டாக்டரும் இப்போது ஒரு அளவுக்கு நலமாக இருக்கிறார். நோயாளிகளும் பாதிக்கப்படக்கூடாது. நாளை முதல்ல அந்த போராட்டம் தொடர்ந்தோம்னா நோயாளிகளும் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நிலையில் நாளை முதல் எல்லாவித பணிகளும் தொடங்கும். எந்தவித பாய்காட் இதுவரைக்கும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண எல்லா போராட்டங்களும் விலக்கிக் கொள்ளப்படும். நாளை முதல் பணிக்கு திரும்புவதாக கூறிய மருத்துவர்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்று நம்புவதாக தெரிவித்தனர். சென்னை கிண்டி மருத்துவமனையில் கத்திக்குத்திற்கு ஆளாகி சிகிச்சை பெறும் மருத்துவர் பாலாஜி தான் நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். மொபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹார்ட்டு மட்டும் செக் பண்ண வேண்டியது, அதுவும் பண்ணிக்க போகிறோம். பேஸ்மேக்கரில் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்காங்க. எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்காங்க. இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன். ஸ்டேபிள். சிரமமே கிடையாது. ஓபி எல்லாம் சென்சஸ் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தப்பட்ட டேக் சிஸ்டம் தமிழ்நாடு முழுவதும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஓபி என்று சொல்லக்கூடிய அந்த பதிவுக்கு வருகிற போதே ஒரு நோயாளிக்கு 2 பேருக்கு இந்த டேக் தரும் சிஸ்டத்தை அன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். அது நடைமுறையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அதேபோல் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் என்று ஒரு 37 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் வட்டார மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் 320லும் இந்த டேக் கட்டும் சிஸ்டத்தை படிப்படியாக நோயாளர்களின் பார்வையாளர்களை படிப்படியாக கட்டுப்படுத்தும் அந்த ஒரு விதமாக இதை செயல்படுத்தவிருக்கிறார்கள். தான் வெட்டியதில் மருத்துவர் பிழைக்க மாட்டார் என்று விக்னேஷ் கூறியதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் வாய் மற்றும் முகச்சீரமைப்பு மருத்துவத்துறை மருத்துவர் சேதுராஜன் அளித்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் நேற்று காலை 10:30 மணி அளவில் முதல் தளத்தில் இருந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு தலைவர் பாலாஜியின் அறையை சாத்திவிட்டு விக்னேஷ் வாக்குவாதம் செய்ததாக கூறப்பட்டுள்ளது. சுற்றியிருந்த மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கதவை தட்டிய போது தனது கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் சரமாரியாக வெட்டியதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறையிலிருந்து வெளியே வந்த விக்னேஷை பிடிக்க முயற்சித்த போது தனது அம்மாவிற்கு சரியாக மருத்துவம் பார்க்காததால் மருத்துவரை கத்தியால் வெட்டி கொலை செய்ய வந்ததாக அவர் கூறியதாகவும் எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தான் வெட்டியதில் மருத்துவர் பிழைக்க மாட்டார் என்று கூறிய விக்னேஷ் தன்னை பிடிக்க வந்தால் கத்தியால் குத்தி கொன்று விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மருத்துவர் சேதுராஜன் குறிப்பிட்டுள்ளார். தாங்கள் சத்தம் போட்டதை அடுத்து மருத்துவமனையின் காவலர்கள், அலுவலக கண்காணிப்பாளர் முத்துரமேஷ் தரைத்தளத்தில் விக்னேஷை மடக்கி பிடித்ததாகவும் தெரிவித்துள்ளார்.